தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். எஸ்ஐஆரை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதற்கு நம்மளுடைய பதில் என்ன, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னங்க அவர் தாங்க திரும்ப திரும்ப எஸ்ஐஆரை எதிர்த்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த பொய்களுக்கு நம்ம திரும்பவும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க எத்தனை தடவை பொய் சொல்கிறாங்களோ அத்தனை முறையும் நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம பதில் சொல்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் உண்மையாயிடும். இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக சமூக வலைதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பொய் செய்திகள் பரவிட்டே இருக்குது. இவ்வளோதான் இல்லை, அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த திமுகவினர். திமுக அந்த ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து வெளியிடுறாங்க. இந்த பிக் பாஸ் புகழ் முத்துக்குமரன் அவரெல்லாம் ஒரு வீடியோ போட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னொரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை கணக்கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள். அவங்க இந்த கணக்கெடுக்கிறவர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இவர் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த கணக்கெடுக்கிறவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்குன்னா, இவங்களை எப்படியாவது லிஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக செயல்பட்டு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதை வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம். எப்படி சிஏஏக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, சிஏஏ வந்தது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஆபத்து, இந்திய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பரிசோதிக்க போகிறார்கள், அவங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்க போகிறாங்க, இந்தியா முழுவதும் என்ஆர்சி நடக்க போகுது, எத்தனை பண்ணாங்க. இது எப்போ நடந்தது? கிட்டத்தட்ட 2019. அதற்கு பிறகு சிஏஏ அமல்படுத்தி 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இங்கே இந்தியாவில் எந்த முஸ்லீமுக்கு குடியுரிமை போச்சு? ஆனால் அன்றைக்கி எதற்காக இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது? பாஜகவுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் பண்ணாங்களே, எதற்காக? இதே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தமிழகத்திலையும் போராட்டம் பண்ணாங்களே, எதற்காக? ஏன்னா எல்லாமே அரசியலுக்காக. டெல்லியில் நடந்த போராட்டம் டெல்லி தேர்தலுக்காக. அந்த போராட்டம் தான் ஆம் ஆத்மி கட்சியை மீண்டும் வெற்றி பெற வைத்தது. தமிழகத்திலும் அதே மாதிரியான ஒரு போராட்டம் தொடங்கப்பட்டது 2020ஆம் ஆண்டு. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் கொரோனா பீரியட். லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி இங்கே சென்னை வண்ணாரப்பேட்டையில் தினசரி அந்த தொழுகை முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் குடும்பத்தோடு போராட ஆரம்பித்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த போராட்டத்தை நிறுத்தக்கூடாது, இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, கொரோனாவுக்கு லாக்டவுன் அறிவித்தாங்க, ஃபஸ்ட்டு லாக்டவுன். அதனால் அந்த போராட்டம் அப்படியே போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் போராட்ட களமாக மாற்றிருப்பாங்க. எதற்காக? ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக, ஒரு பொய்க்காக எப்படி இவங்க போராட்ட களத்தை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுவே தான் இங்கே இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை இதற்கு முன்னாடி 8 முறை நடந்திருக்கு. நாடு முழுவதும் நடத்தியிருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. அப்போவெல்லாம் இதே மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு, இதே மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் செஞ்சால் சரி, பாஜக செஞ்சால் தப்பு. பாஜக எது செஞ்சாலும் தப்பு, அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை வைத்து அரசியல் செய்வது. இதைத்தான் திமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சியினுடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாஜக பூச்சாண்டியை காமிச்சு மட்டும்தான் 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக. 4வதாக ஒரு தேர்தலையும் அதே பாஜகவை காண்பித்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். அதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்புன்னு வந்தால் குஷியாயிடுவார். நான் அன்றே சொன்னேன், நான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக டைலாக் பேசுவார். இதில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு விரிவாக பார்ப்போம். வணக்கம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல. இவருக்கு என்னமோ தெரிஞ்சுற மாதிரி. இதெல்லாம் ஓவரா இல்லைங்களா முதல்வரே? நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி முழுசாக சொல்லிடுவீங்களா? இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும், நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ. சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பதுதான்
நம்முடைய நிலைப்பாடு. போதுமான கால அவகாசம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான், அந்த காரணத்தை தான் திரும்ப திரும்ப இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கிறது. அதற்கு முன்னாடி வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் வந்து நடைபெறும். அந்த சமயத்தில் புதிய வாக்காளர்கள் எல்லாமே ஆவணங்களை கொடுத்து தங்களுடைய பெயர்களை சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடைபெறும். இப்போ நடக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்துடைய தனிப்பட்ட அதிகாரத்தின் பேரில் நடக்கக்கூடியது. தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரம் இருக்கிறது. அவங்க வந்து நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், எப்படி வேணாலும் அதை நடத்த முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தான் திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஒரு மோசமான செயல். இதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ இதற்காக வழக்கு போட்டிருக்காங்க. இதே பீகார் எஸ்ஐஆருக்காக வழக்கு போட்டாங்க. என்ன ஆச்சு? பீகாரில் எஸ்ஐஆர் நடந்தது, வரைவு பட்டியல் வந்தது, அதற்கு பிறகு ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு இறுதி பட்டியல் வந்து இப்போது முதல் கட்ட வாக்குப்பதிவே நடந்தாச்சு. இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் இவங்க வந்து அந்த வரைவு பட்டியலில் வெளியான அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது, தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மாண்புமிகு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மமதா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். வர்ற 11ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரை இவங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக வந்து வழக்கு போட்டாச்சு. அதை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாளைக்கு மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் வந்து போராட்டம் செய்ய போகிறதா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். எஸ்ஐஆர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வருகிறார்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள். அவங்களோட வந்து திமுக, பாஜக, அதிமுக கட்சியினரை சேர்ந்தவர்களும் செல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். எத்தனையோ பேர் வந்து சமூக வலைதளத்தில் இதை பற்றின பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஃபார்ம் கொடுத்தாங்க, எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னாங்க, கூடவே வந்து திமுக காரங்க வந்தாங்க, அதிமுக காரங்க வந்தாங்க, பாஜக காரங்க வந்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை காமிச்சு பயமுறுத்தணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறாங்க. பாஜகவை வந்து பூச்சாண்டி மாதிரி காமிக்கிற மாதிரியே தேர்தல் ஆணையத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையுமே மக்கள்கிட்ட வந்து அச்சத்தை விதைக்கிற மாதிரி பண்ணுறாரு. வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் என்னால் வந்து சேர்ந்துருக்கும். இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதா மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு. எனுமரேஷன் ஃபார்ம் இவருக்கு வந்த ஃபார்மை எடுத்து காமிச்சிருக்காரு. எடுத்து காமிச்சு இந்த ஃபார்ம்லேயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்க, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. நம்மளுடைய விவரங்களை கேட்குறாங்க. அதற்கு பிறகு வந்து 2002ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய உறவினர்கள் பெயர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். முதல்ல வந்து இவர் சொல்ல மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த எஸ்ஐஆர் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அந்த 2002ஆம் ஆண்டு பட்டியலில் நமது பெயர் இருந்தால் நம்ம இந்த எஸ்ஐஆருக்கு எந்த ஆவணமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய விவரங்கள் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, அந்த வேலை பூத் லெவல் ஆஃபீஸரோடது. அவர்கிட்ட தான் அந்த டேட்டா இருக்குது, அவர் தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக சில கூடுதல் விவரங்களை நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய பெயர், நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், நம்மளுடைய விவரங்களை மட்டும் வச்சு அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆப்ஷனாக வந்து நம்மளுடைய உறவினரின் பெயர் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கூட 2002ஆம் ஆண்டு யார் யார் இருந்தாங்க, நம்ம அப்பா அம்மா தான் மேக்சிமம் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவர் மனைவி அந்த மாதிரி உறவினர் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து நம்மளுடைய பெயரை வந்து அந்த 2002ஆம் ஆண்டு பட்டியலில் தேடி பார்க்குறாரு. ஒருவேளை அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுடைய அப்பாவோட பெயர் அம்மாவோட பெயரை வச்சு மறுபடியும் அந்த 2002 வாக்காளர் பட்டியலில் தேடி பார்க்குறாரு. அதில் ஒரு வேளை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்பா அம்மா பெயர் மூலமாக அங்கே செக் பண்ணிக்கிறார். அங்கே இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிக் அடிச்சிருவார். அங்கேயும் இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து 2002ஆம் ஆண்டு பட்டியலில் இல்லை, நம்மளுடைய அந்த படிவம் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அவங்க அந்த 11 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த உறவினர் பெயர்கள் எல்லாம் கேட்கப்படுவதற்கான காரணம். அடுத்தது பாருங்கள். முதல்ல யார் பேரை எழுதணும், எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பேரா, சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினைச்சு பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். நல்லா படித்து பெரும் பதவிகளில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த நபர்கள் வந்து இந்த படிவத்தை பார்த்தால் கூட அவர்களுக்கு தலை சுற்றிவிடும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய வேலை இல்லை, இது வந்து தேர்தல் ஆணைய அதிகாரி அரசு அதிகாரிகளுடைய வேலை. அவங்க வேலையை வந்து திடீர்னு நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு தலை சுத்தத்தான் செய்யும். திடீர்னு போய் ஒரு பேங்க் ஆஃபீஸரில் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா? ஒரு லோன் ஃபார்மை வந்து நம்ம ஃபில்அப் பண்ண முடியுமா? அதற்குன்னு வந்து அதிகாரிகள் இருக்காங்க, அதற்குன்னு வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அதை ஃபில்அப் பண்ண முடியும். அவங்க தான் அதை தவறு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியாக செய்யலைன்னா, ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துடுவாங்க. நீங்கள் படிவத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருவாங்க. அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வரும்போது நீங்கள் வீடு பூட்டி இருந்ததுன்னா உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருவாங்க. எல்லாமே நெகட்டிவ். எப்படி வந்து இவ்வளவு நெகட்டிவாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதில் என்னவெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதையெல்லாம் வச்சு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வேலை நாளில் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, 2 பேரும் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இருக்கிற போது நீங்கள் வேலை நாளில் உங்களுடன் ஸ்டாலின் நடத்துனீங்களே, அதுக்கு அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி வருவாங்க? அப்போ வர முடியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இப்போ இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை பற்றி தவறான தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. இணைய சமூக வலைதளம் முழுவதும் இதுதான் பிரச்சாரம். நம்ம வாக்காளர் வாக்குரிமையை எடுத்துருவாங்க, குடியுரிமையை செக் பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கன்னு இதுவே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கோர்ட்டில் போய் சொல்லுவாங்கன்னா கோர்ட்டில் சொல்ல மாட்டாங்க. இது வந்து பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து சதி செய்கிறது, இந்த சதி செயலான எஸ்ஐஆரை நீங்கள் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கோர்ட்டில் போய் சொல்லணுமா வேண்டாமா? அதுதானே. அப்போ அந்த உண்மையான காரணத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்க மக்கள்கிட்ட. அப்போ அதே உண்மையான காரணத்தை சென்று நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு என்ன? நீதிமன்றத்தில் போய் அதை சொல்ல மாட்டாங்க. நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லுவாங்க? இது வந்து பாருங்கள், தேர்தலே இன்னும் ஒரு 3-4 மாதம் தாங்க இருக்குது, அதுக்கு முன்னாடி இவ்வளோ அவசரமாக இதை செய்யணுமா அப்படின்னு மட்டும்தான் கேள்வி கேட்பாங்களே தவிர இவங்க அந்த சதிச்செயல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அங்கே போய் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னால் நீதிமன்றம் தலையிலேயே ஊங்கி நங்குன்னு ஒரு குட்டு குட்டும். எங்கே அதுக்கு ஆதாரம்னு கேட்கும். ஒரு ஆதாரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால்
எப்படி சிஏஏக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி மக்களை பயமுறுத்தினாங்களோ அதே தான் இங்கேயும். இந்த சிஏஏ சட்டத்திருத்தத்தை காண்பித்து இஸ்லாமியர்கள் வந்து வீதிக்கு வந்து போராடி அதன் மூலமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள், பாஜகவை தோற்கடித்தார்கள் இல்லையா? அதுதான் ஃபார்முலா. இங்கேயும் அதுதான் ஃபார்முலா. இப்போ வழக்கம் போல் சிறுபான்மையினர்கள் எங்களுடைய வாக்குரிமைக்கு ஆபத்துன்னு கிளம்புவாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். ஆனால் இவங்க இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருப்பாங்க, மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியிருப்பாங்க, நாடு முழுவதும் அதை பற்றியே விவாதம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பீகாரை பற்றி 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பேசிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி என்னாச்சு? பீகாரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இன்றைக்கி மேற்கு வங்காளத்துலேருந்து 2 நாளாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் வந்து மேற்கு வங்காளத்தில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் திரும்பி ஓடுறாங்க. இந்த எஸ்ஐஆர் நடக்கிறதுனால வீடு வீடாக கணக்கெடுக்கிறதுக்கு வருவாங்க, கணக்கெடுக்கிறதுக்கு வந்தான்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் எல்லையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோ, அதனுடைய ஆத்தென்டிசிட்டி எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்? அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டாமா? அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லை, நம்ம குடிமகனே இல்லாதவன்லாம் பக்கத்து நாட்டுக்காரன்லாம் நம்ம நாட்டில் வந்து உட்காந்து ஆதார் கார்டு வாங்கிட்டு ஓட்டர் ஐடி கார்டு வாங்கிட்டு இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கான். அவங்க ஓட்டு போடுறதெல்லாம் யாருக்கு? இந்த இந்திய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் பாஜகவை பிடிக்காது. இந்திய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் பாஜகவை பிடிக்காது. அதனால் அந்த ஓட்டுக்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திமுக, கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் கடுமையாக இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள். ஏன்னா அப்போ அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் காமிச்சிட்டு தானே இருந்தாங்க. எஸ்ஐஆர் ஏன் அவசியம் அப்படிங்கிறதுக்கு வந்து சமீபத்தில் இன்னொரு புள்ளி விவரம் கூட வந்தது. மேற்கு வங்காளத்தில் மக்கள் தொகை கணக்கை விடவும் ஆதார் கார்டுடைய எண்ணிக்கை 1 கோடி எண்ணிக்கை அதிகமாகும். எப்படி பார்த்துக்கோங்க, மேற்கு வங்காளத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 8 கோடி பேர் அப்படின்னா ஆதார் கார்டு 9 கோடி பேர் வாங்கி வச்சிருக்கான். என்ன கணக்காச்சு? இவங்கெல்லாம் யார்? அந்த எக்ஸ்ட்ரா 1 கோடி பேர் யார்? அந்த 1 கோடி பேரும் தேர்தலில் ஓட்டு போட ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நாட்டுடைய அந்த ஜியாகிரஃபியே மாறி போயிடும். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்களுக்கு தேவை இஸ்லாமியர்களின் உரிமை, இஸ்லாமியர்களின் நலம், அவங்களுடைய அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸு, அவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவே வந்து நாங்கள் வாழ்வதாக இவங்க எல்லாமே கட்டமைத்து அவங்கள காமிச்சே வந்து பாஜக எதிர்ப்பை வைத்து அரசியல் செய்வது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார். இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். இந்த நிலையில எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்யா சொல்லி தவறான தகவல், புரிதலற்ற உண்மைக்கு மாறான தகவல் எது? மாநில அரசு அதிகாரிகள் தான் வந்து கணக்கெடுப்புக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறது எப்படி தவறான தகவல் ஆகும்? எப்படி வந்து அது புரிதலற்ற உண்மைக்கு மாறான தகவல் ஆகும்? எதற்காக வந்து முதல்வர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு? மாநில அரசு அதிகாரிகளை வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? அவங்க தானே கூட போகிறாங்க. திமுக நினச்சா அவங்கள மிரட்டி என்ன வேணாலும் செய்யலாமே. அப்படி கூட தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு வைக்கலாமே, பாஜக குற்றச்சாட்டு வைக்கலாமே. அப்படி நடக்காதா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனாலும் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் செய்கிறோம். ஆனால் திமுக மாதிரி இந்த மாதிரி சூழ்ச்சி அரசியல் செய்கிறவங்க தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போயே சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த எஸ்ஐஆரை முழுமையாக இவர்கள் நடத்த விட மாட்டார்கள். திமுகவை தான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு எவ்வளவு குடைச்சல் கொடுக்கணுமோ அவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க. இந்த வரைவு பட்டியல் இறுதி பட்டியலில் வெளிவரத்துக்கு முன்னாடி ஒரு அரசு ஊழியர் வெளிவந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்னை வாக்காளர்களை நீக்கும்படி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஏதோ ஒரு அரசு அதிகாரி, அவர் உண்மையிலேயே பிஎல்ஓவா என்ன பண்ணார், அவர் வேலை செஞ்சாரா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அது ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். பார்த்தீங்களா, நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இல்லை, தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூட்டாளி, தேர்தல் ஆணையம் நம்மளுடைய வாக்காளர்களை நீக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுக. இது நடக்கும். இதற்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, இந்த கீழடி விவகாரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் என்னை இந்த ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னார்கள்னு ஒருத்தர் வெளியில் சொன்னார். அதற்கு என்ன ஆதாரம் கிடையாது. ஒருவேளை அவர் பொய் சொல்லி மத்திய அரசு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசால் நடவடிக்கையை எடுக்க முடியாது. இப்போ இதே தான் இங்கேயும். இப்போ இந்த அரச ஊழியர் ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இவங்க உண்மை வெளிவந்ததுனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அவரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னா ஆதாரமும் இருக்காது. நீங்கள் பாஜகவுக்கு எதிராக எந்த பொய்யை சொன்னாலும் அது உண்மை. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பாஜகவுக்கு எதிராக. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உடனே நம்புறதுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் லட்சக்கணக்கான பேர் நம்ம நாட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலங்களிலும் பங்களாதேஷ்லேருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் வெளியில் எடுக்கணும். இங்கே இறந்து போனவர்களை எல்லாம் நீக்கணும். போலி வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் தடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் எஸ்ஐஆர். தகுதியான ஒரு வாக்காளருக்கு கூட வாக்குரிமை பறிபோய்விடக்கூடாது. தகுதி இல்லாத எந்த ஒரு வாக்காளர் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது. இதுதான் எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த திட்டத்துடைய மோட்டோ. இதை நேற்று அவருடைய கட்சிக்காரர்கள் பேச கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வரே சொல்கிறாரு, இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு. இதையே தான் தேர்தல் ஆணையமும் சொல்லுது. தேர்தல் ஆணையம் சொன்னால் தப்பு, ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னால் அது சரி. அதனால் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம கேட்டுக்கிறதெல்லாம், தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி இந்த எஸ்ஐஆரை நடத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கு மாநில அரசு அதிகாரிகள் தான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்கள முறையாக ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்கள். திமுக மற்றும் அதிமுக பாஜக இவங்கெல்லாம் அந்த பிஎல் ஏஜென்ட், பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட கூட போகிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவாக செய்தால் இதில் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை தயவு செய்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு அரசியல் செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களில் அரசியல் செய்யாதீங்க. நன்றி.